ஜென்மாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி என்றெல்லாம் விமர்சையாக கொண்டாடப்படும் கோலாகலனின் பிறந்த நாளில் அந்த புருஷோத்தமனை பற்றி சிந்திப்போம். கண்ணன் என்றவுடன் நம் மனதில் நிறைவது அவனது லீலைகள்தான். காலாகிருகத்தில் தேவகியின் மகனாக பிறந்து கோகுலத்தில் யசோதையின் மகனாக அவன் செய்த லீலைகள் எத்தனை எத்தனை! அப்பப்பா, சொல்லி மாளாது. வெண்ணெய் திருடியவனாய், மாடு மேய்க்கும் சிறுவனாய், பூதகியை கொன்றவனாய், கோவர்தனோத்தாரியாய், ராசலீலை புரிந்தவனாய், காளிங்க நர்தனனாய் சிறுவயதிலேயே அற்புதங்களை நடத்தி காட்டினான். நந்தகோபருக்கும் யசோதைக்கும் அன்புமிக்க மைந்தன், பலராமருக்கும் சுபத்ரைக்கும் நல்ல சகோதரன், குசேலனுக்கு நல்ல நண்பன், ராதைக்கும் கோபியருக்கும் அன்பான துணைவன், காதலன். கம்சவதம் புரிந்து தன் பெற்றோர்களாகிய தேவகி வசுதேவரை சிறையிலிருந்து மீட்டான். திரௌபதியின் மானம் காத்தான். குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனின் பக்திக்கு அவனது தேருக்கு சாரதியாக நின்று தர்மத்தை நிலைநிறுத்தினான். தான் வாழ்ந்த காலத்தில் பாண்டவர்களுக்கும் யாதவர்களுக்கும் தன்னை நம்பியவர்க்கும் அன்பை பொழிந்தவன். அதோடு விட்டுவிடவில்லை. பின்வரும் சந்ததியருக்காக பகவத்கீதை என்ற ஒரு பொக்கிஷத்தை தந்தான். எத்தனையோ மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், சைக்காலஜி, ஃபிலாசபி சொல்லித்தராத விஷயங்களை எக்காலத்திற்கும் பொருந்துமாறும் உபதேசித்தான் கீதையில் கண்ணன். 1000 நாமங்கள் கொண்டவனை, கோவிந்தனை, கோபாலனை, ராதா மாதவனை, மாலோலனை, முகுந்தனை, பரந்தாமனை, புருஷோத்தமனை, புண்டரீகாட்சனை, குருவாயூரப்பனை, ஸ்ரீகிருஷ்ணனை புகழ்ந்து அவன் நாமம் சொல்லி வழிபடுவோம். அவன் உபதேசித்த கீதையின் மார்க்கத்தை பின்பற்றுவோம். அவனது அவதார தினத்தில் அவனை குருவாக ஏற்றுச் சரணாகதி அடைவோம். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஆவணி மாதமும் ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் கூடிய தினத்தில் உதித்த பரந்தாமனிடம் நம் மனதில் நல்லெண்ணமும் நற்சிந்தனையும் உதித்திட பிரார்த்திப்போம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ராதே கிருஷ்ணா. நன்றி. ஸ்ரீசுதா.